ஹரி பிரியங்காவிடம், கண்டிப்பா நெக்ஸ்ட் டைம் உன் பக்கத்துல வந்தாலே நான் சேஃப்டி இல்லாம வரமாட்டேன்பா என்றவனை வெட்டவா குத்தவா என்று முறைத்து பார்த்தவள், அடிச்சு கொன்றுவேன் ஹரி, அதான் இன்னைக்கு ஒரு நாள் சேஃப்டி இல்லாம பண்ணிட்டீங்கல்ல, ஒழுங்கு மரியாதையா இனிமே இப்படியே இருங்க, சேஃப்டி கிப்டியை தூக்கிட்டு வந்தீங்க பக்கத்துல கிட்ட கூட சேர்க்க மாட்டேன் என்றவள் அவனுக்கு முதுகை காட்டிக் கொண்டு படுத்து விட்டாள். அதற்கு பிறகு அவனுக்கு உறக்கம் என்பது வந்தால் தானே. பயத்திலும் பதட்டத்திலேயுமே முழித்துக் கொண்டிருந்தவன் ஒரு கட்டத்தில் கண்கள் அலுப்பாக எப்பொழுது தூங்கினோம் என்று தெரியாமலேயே தூங்கிவிட்டான். அடுத்த நாள் காலை அணுவின் வளைகாப்பு. மொத்த குடும்பமும் ஒன்றாக மண்டபத்தில் கூடியிருந்தது. நேரத்துடனே அனைவரும் கிளம்பி மண்டபத்திற்கு வந்துவிட்டு அங்கிருக்கும் வேலைகளை எல்லாம் ஒருவர் மாற்றி ஒருவர் பார்த்து கொண்டிருந்தனர். அணுவை பியூட்டிஷியன் வந்து அழகாக தயார் செய்து கொண்டிருக்க, கார்த்திகோ அந்த அறையிலேயே குட்டி போட்ட பூனையை போல சுற்றி கொண்டிருந்தான். அவனை பார்த்த அணுவுக்கு சிரிப்புதான் வந்தது. அந்த பியூட்டிஷியன் பொண்ணும், என்ன சார், உங்க வைஃப்க்கு நாங்க மேக்கப் தானே பண்றோம், கொஞ்ச நேரம் வெளியில தான் இருங்களேன், இப்படி நின்னுக்கிட்டே இருக்கீங்களே, உங்களுக்கு கால் வலிக்கலையா? ஹலோ, அதெல்லாம் நீங்க சொல்லாதீங்க, என் பொண்டாட்டி எங்க விட்டுட்டு நான் எங்கேயுமே போக மாட்டேன், நான் அவ கூடவே தான் இருப்பேன், அவளுக்கு ஏதாவது ஒண்ணுனா யார் பாப்பா? அது சரி மேடம், ஆனாலும் சாருக்கு உங்க மேல ரொம்ப லவ்வோ? ஆமாமா என்று நக்கலாக கூற, என்னடி நக்கலா? ஆமான்னு தானே சொன்ன கார்த்தி. ஆமாமா, நீ சொன்னதிலேயே தெரிஞ்சது, எப்படி சொன்னேன்னு என்று கேட்க அவளுக்கு உதட்டோரம் சிரிப்புதான் வந்தது. அதே நேரம் அந்த அறைக்குள் நுழைந்த வைஷுவும் கவிதாவும், என்னானோ ரெடியா? ரெடி ஆயிட்டே இருக்கியா நீ என்று கூறவும், அப்பொழுது அங்கு கார்த்தி அமர்ந்து கொண்டு அவளையே குறுகுறுவென்று பார்ப்பதை பார்த்து கொண்டிருந்த வைஷு, டேய் நீ என்னடா பண்ற, வெளியில உனக்கு வேலையே இல்லையா? ஹலோ, இன்னைக்கு நாங்க 2 பேரும் தான் இங்க முக்கியமான ஆளுங்க, சோ எனக்கு எதுவும் வேலையெல்லாம் கிடையாது, உனக்கு ஏதாவது வேலை இருந்துச்சுன்னா நீ போய் பாரு, நான் என் பொண்டாட்டிய பாத்துக்கிறேன். அடப்பாவி, இங்க பாத்தியா கவி, ஒரு செகண்ட்ல நம்மள தூக்கி வெளியே போட்டுட்டான் என்றதும் கார்த்தி பதறிக்கொண்டு, ஐயோ வைஷு, நான் அந்த அர்த்தத்துல சொல்லல, நீ சீரியஸா எடுத்துக்கிட்டியா? ஆமாண்டா, பேசுறதெல்லாம் பேசிட்டு நான் அப்படி பேசலன்னு சொன்னா நாங்க நம்பிடணுமா? அனு, ஆனாலும் உன் புருஷன் ரொம்ப மாறிட்டான். ஆமா நீ, உங்களுக்காவது தெரியுதே என்னோட கஷ்டம் என்றதும் அவளை பார்த்து முறைத்தவன், அப்படி என்னடி நான் உன்னை கஷ்டப்படுத்திட்டேன், தேவையில்லாம என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட உனக்கு 2 சொல்லி எங்களுக்குள்ள பிரச்சனை வர வைக்கலாம்னு பாக்குறியா என்று கேட்டுக்கொண்டிருக்க, அதே நேரம் அங்கு வந்த ஜீவாவும் அனன்யாவும், ஹலோ, ஃபங்க்ஷன் இன்னைக்கு உங்க 2 பேருக்கு தான், அது ஞாபகம் இருக்குதா இல்லையா? ஏதோ சின்ன பிள்ளைங்க மாதிரி சண்டை போட்டுக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க. வாங்க ஜீவா, இந்த அணு ரொம்ப மோசம், என்னை பத்தி இல்லாததும் பொல்லாததுமா சொல்லிக்கிட்டு இருக்கா, அதுவும் வைஷு கிட்ட. ஏன் வைஷு கிட்ட சொல்றதுனால என்ன ப்ரோ, அதுல என்ன இருக்கு? ஐயோ, உங்களுக்கு தெரியாது, அவளுக்கு கோவம் வந்துச்சுன்னா அப்புறம் பேசவே மாட்டான். அடப்பாவி, இது வேற இருக்கா? வைஷு, உன்னோட இந்த அவதாரம் எனக்கு தெரியாமையே போயிடுச்சு, தெரியாத வரைக்கும் நல்லதுன்னு நினைச்சுக்கோ. ஜீவா, ஏன்னா நான் ஸ்கூல் படிக்கும்போது கொஞ்சம் அடக்கொடக்கமா தான் இருந்தேன், காலேஜ் போனதுக்கு அப்புறம் தான் எனக்கு கொஞ்சம் தைரியமே வந்துச்சு, அதுல இருந்து தப்புன்னா தப்பு, கரெக்டா மூஞ்சுக்கு நேர் பேசிட்டு போய்கிட்டே இருப்பேன், அத பத்திலாம் என்னைக்கும் கவலைப்படவே மாட்டேன் என்று கூறிய வைஷுவை வித்தியாசமாக பார்த்து கொண்டிருந்தான் ஜீவா. அப்பொழுது அனாவோ, இப்பதான் தெரியுது ஏன் ஆதி உன்னை பார்த்தாலே பயந்து நடுங்குறான்னு, இந்த அளவுக்கு நீ அவனை உருட்டி மிரட்டி வச்சிருந்தனா அவன் என்ன பண்ணுவான் பாவம் என்று கூறிக்கொண்டிருக்கும் பொழுதே அந்த அறைக்குள் வந்தவன், யாரு யார உருட்டி மிரட்டி வச்சிருக்காங்க என்றதும் அதிர்ச்சியுடன் அனைவரும் திரும்பி பார்க்க, வாசலில் ஆதி நின்று கொண்டிருந்தான். அவனை பார்த்ததும் வைஷு வயிற்றுக்குள் பயப்பந்து ஒன்று உருள தொடங்கியது. அப்பொழுது ஆனா, வா ஆதி, உன்னை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கோம், இந்த வைஷு ஜீவா கிட்ட சொல்லிட்டு இருந்தா, ஸ்கூல் டேஸ்ல எல்லாம் ரொம்ப பயந்த சுபாவமா இருப்பேன், காலேஜ் போனதுக்கு அப்புறம் தான் ரொம்ப டெரர் பார்ட்டியா ஆயிட்டேன்னு, இவளை பார்த்தாலே எல்லாரும் பயப்படுவாங்கன்னு, நீ கூட அப்படித்தான் பயந்து நடுங்கிட்டு இருக்கியாமே என்றதும் வைஷு பட்டென்று தன் நெஞ்சில் இருக்கும் கையை வைத்துக் கொண்டு, அண்ணா இதெல்லாம் ரொம்ப அநியாயம்,
சொல்றதெல்லாம் நீ சொல்லிட்டு என்ன போட்டு கொடுக்குறியா? என்ன வைஷு, இப்பதான் யாருக்கும் பயப்பட மாட்டேன்னு சொன்ன, அதுக்குள்ள புருஷனை பார்த்து இப்படி பயப்படுற என்று ஜீவா கேட்க, இப்பொழுது கார்த்தியோ, ஐயோ வைஷு, 2 பேரும் சேர்ந்து உன்ன போட்டு கொடுத்துட்டாங்கப்பா என்று கூற, அவளோ, ஆமாண்டா, இந்த 2 விஷங்களையும் நான் வச்சு செய்யாம விட மாட்டேன். கரெக்டா சமயம் பார்த்து என் புருஷன்கிட்ட என்ன கோத்து விட்டுருச்சிங்கல்ல, இதுங்க 2த்துக்கும் சேர்த்து நான் வச்சுக்கிறேன் என்று கூற, அப்பொழுது ஆதியோ அவளிடம் மெதுவாக நடந்து வர, பயத்தில் அவள் ஒரு அடியாக பின்னாடியே நகர்ந்து சென்று கொண்டிருந்தாள். அங்கு அணுவை அழகுபடுத்தி கொண்டிருந்த பெண்ணும் அடுத்தது என்ன நடக்கும் என்று ஆர்வத்தோடு பார்த்து கொண்டிருக்க, அதே நேரம் அங்கிருந்து சுவற்றில் சென்று முட்டிக்கொண்டு நின்றாள் வைஷு. சுற்றி அத்தனை பேர் இருப்பதை பார்த்து அவளுக்கு பதட்டம் வந்துவிட்டது. ஆதி ஏதாவது செய்து விடுவானோ என்று. அவளை மிகவும் நெருக்கமாக நின்றவன் அவள் மேல் உரசாமல் நின்றபடியே, என்னடி, என்ன பார்த்து நான் ரொம்ப பயப்படுவேன், எல்லார்கிட்டையும் இப்படிதான் சொல்லி வச்சிருக்கியா? நான் எங்க அதி அப்படி சொன்னேன்? இந்த அனன்யாதான் வேணும்னே என்ன போட்டு கொடுக்குறாங்க. நான் போய் அப்படியெல்லாம் சொல்லுவேனா? நீங்கெல்லாம் யாருக்காவது பயப்படுறாளா என்ன? அதுவும் எனக்கெல்லாம் போய் பயப்படுவீங்களா என்றதும் அவளை பார்த்து தலையை சாய்த்து முறைத்தவன், ஏன், உனக்கு இது வரைக்கும் நான் பயந்ததே இல்லையா என்றதும் அங்கிருந்த அனைவருக்கும் தூக்கி வாரி போட்டது. என்ன ஆதி சொல்ற? அப்போ வைஷு சொன்ன மாதிரியே அவளை பார்த்து நீ பயப்படுறியா? ஏண்டி, கேக்குறாங்கல்ல, சொல்லு என்றவனுடைய மூச்சு காற்று அவள் மேல் பயப்பட்டு தெரிக்க, அவனுக்கு பின்னால் இருந்து பார்ப்பவர்களுக்கு அவர்கள் அவ்வளவு நெருக்கமாக நின்று கொண்டிருப்பது தெரியாது. அதை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்ட ஆதி மெதுவாக அவள் இடையினில் கையை நுழைத்து, என்ன கேக்குறாங்கல்ல, சொல்லு என்று அவள் இடுப்பை பிடித்து கசக்க, அதில் ஒரு நிமிடம் தன் சுயத்தை இழந்து தடுமாறியவளோ மற்றவர்கள் முன் அதை காட்டிக்கொள்ளாமல் இருக்க மிகவும் அவஸ்தைப்பட்டாள். ஆதி ப்ளீஸ், எல்லாரும் இருக்காங்க, விட்டுருங்க. நான் இல்லாத போது என்னை பத்தி தானே கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க, இப்போ நான் வந்ததுக்கு அப்புறம் அப்படியே பயப்படுற மாதிரி நடிக்கிறியா என்று கேட்டவன் அவர்களை திரும்பி பார்த்து, இவதானே நான் பயப்படுறேன்னு சொன்னா என்று கேட்க, ஆமா ஆதி என்று ஆனா கூற, அட பாவி அனன்யா, இரு, உனக்கும் உன் புருஷனுக்குள்ள சண்டையை மூட்டி விடுறேன். இந்த நாத்தனார நீ தேவையில்லாம சீண்டனல்ல, இதுக்கு பலன் நீ கண்டிப்பா அனுபவிப்ப என்றதும், வைஷு, தேவையில்லாம எனக்கு என் புருஷனுக்கு ஏதாவது பிரச்சனை உண்டாக்கி விட்டுறாத. ஆதி, நீ வைஷுக்கு பயப்படுறன்னு நான் தான் சொன்னேன், அவ எதுவும் சொல்லல, பிளீஸ் அவளை மன்னிச்சிரு என்றதும் அவளை திரும்பி பார்த்து முறைத்தவன், என் பொண்டாட்டி பத்தி எனக்கு தெரியும், அவ இந்த மாதிரி சொல்லி இருக்க மாட்டான்னு. ஆனா யார் இந்த விஷயத்த சொன்னாங்கன்னு அவங்க வாயிலிருந்து வெளியில வர வைக்கணுன்றதுக்காகத்தான் இந்த அளவுக்கு நான் பேச வேண்டியதா போச்சு என்றவன் அவள் இடுப்பில் இருந்து கையை எடுக்கும் பொழுது இடுப்பை பிடித்து நறுக்கென்று கிள்ளிவிட்ட பின்புதான் எடுத்தான். அதில் துள்ளி விழுந்தவள் ஆ என்று கத்தியதும் அனைவரும் அவள் அருகே ஓடி வந்து, என்னாச்சடி, இப்போ எதுக்கு இப்படி கத்தன என்று கவிதா கேட்க, அப்பொழுது வைஷுவோ, அதை எப்படி நான் சொல்லுவேன், இந்த மனுஷன் பண்றதெல்லாம் குசும்பு பிடிச்ச வேலை, இத்தனை பேர் சுத்தி இருக்கும் போது இவ்வளவு தைரியமா பண்றாருனா இவருக்கு எவ்வளவு ஒரு நெஞ்ச அழுத்தம் இருக்கும் என்று மனதுக்குள் நினைத்தவள், ஒண்ணுலடி, ஏதோ எறும்பு கடிச்சிருச்சு என்றதும் கவிதாவிற்கு புரிந்துவிட்டது. என்ன வைஷு, அது கொஞ்சம் பெரிய சைஸ் எறும்போ என்று கேட்க, வைஷுவிற்கு முகமெல்லாம் வெட்கத்தில் சிவந்து விட்டது. அட போங்கப்பா, நான் இது ரூம்குள்ளேயே வந்திருக்க கூடாது, தெரியாதனமா வந்துட்டேன், நான் போய் ஃபர்ஸ்ட் என் பிள்ளைகளை பாக்குறேன் என்று வேகமாக வெளியே செல்ல நினைத்தாள். போகும்போது வேண்டுமென்றே ஆதியின் மார்பில் ஒரு இடி இடித்து விட்டு சென்றாள். அவன் மார்பில் அவள் தோள்பட்டை இடித்து விட்டு சென்றதும் அவனுக்குள் ஒரு அதிர்வு வந்தது. அதில் மனைவியை பார்த்து சிரித்து கொண்டிருக்க, அப்பொழுது கார்த்தியோ, என்னாதி, எவ்வளவு வருஷம் ஆனாலும் உங்க 2 பேரோட ரொமான்ஸ் மட்டும் குறையவே குறையாது போல இருக்கே, ஏன் உனக்கு பொறாமையா இருக்கா? உனக்கு வேணும்னா உன் பொண்டாட்டி அங்கதானே உட்காந்துக்கிட்டு இருக்கா, அவ கூட போய் ரொமான்ஸ் பண்ணு. ஆமா, அப்படியே உங்க தங்கச்சி என் கூட ரொமான்ஸ் பண்ணிட்டாலும் ஏதாவது கேட்டாலே வல்லு வல்லுன்னு எரிஞ்சு விடுறா, அப்புறம் எங்க போய் நான் அவகிட்ட பேசுறது என்றான். வேகமாக அணுவிடம் திரும்பி, என்னானோ கார்த்தி இப்படி சொல்றான் என்று கேட்க, கார்த்தி சும்மா விளையாட்டுக்கு சொல்றான்னா, அவனுக்கு வீட்டுக்கு போய் கச்சேரி வச்சுக்கிறேன் என்றதும் இப்பொழுது ஆதிக்கு சிரிப்பு வந்தது.
கார்த்திக்கு அள்ளு விட்டது. அட பாவிங்களா, அங்க சுத்தி இங்க சுத்தி கடைசியில என் குடும்பத்திலேயே கும்மி அடிச்சுட்டு போயிட்டாங்களே என்றவன் அந்த விஷயத்தை திசை திருப்புவதற்காக அவள் அருகே வந்து, அனு வாவ், உன்னை எவ்வளவு அழகா ரெடி பண்ணிருக்காங்க தெரியுமா? சான்ஸே இல்ல, பாக்குறதுக்கு அவ்வளவு அழகா இருக்க என்றதும் அதில் அவள் முகத்தில் சந்தோஷத்தில் சிவக்க, அதை பார்த்த ஆதியோ, டேய் பண்ற அயோக்கியத்தனம் எல்லாம் பண்ணிட்டு என் தங்கச்சி இப்படித்தான் பேசி பேசி ஏமாத்திக்கிட்டு இருக்கியா? இப்பதானே தெரியுது அவ எப்படி நீ சொல்றதெல்லாம் நம்பிக்கிட்டு இருக்கான்னு என்று கூறியவன் ஜீவாவை பார்த்து, என்ன ஜீவா, உங்க பொண்டாட்டிக்கிட்டையும் சொல்லி வைங்க. கண்டிப்பா ஆதி, நீங்க கவலைப்படாதீங்க, நான் சொல்லிடுறேன். சரி, உங்க வீட்ல இருந்து எல்லாரும் வந்துட்டாங்களா? நானும் அண்ணாவும் ஃபர்ஸ்ட் முன்னாடி கிளம்பி வந்துட்டோம் ஆதி, அவங்க எல்லாம் பின்னாடிதான் வருவாங்க, வண்டி அனுப்பியிருக்கேன். சரி என்றவன் வந்திருந்தவர்கள் அனைவரையும் கவனிப்பதற்காக சென்று விட்டான். அப்பொழுது ஹரியும் பிரியங்காவும் வாசலில் நின்று உள்ளே வருபவர்களை வரவேற்றுக் கொண்டிருக்க, ஹரியோ எதையோ முகத்தில் இழந்தது போலவே நின்று கொண்டிருந்தான். அதை பார்த்த பிரியங்காவிற்கு சிரிப்புதான் வந்தது. மெதுவாக அவன் மேல் இடித்தவள், ஹரி, ஏன் உங்க மூஞ்சி இப்படி வச்சிருக்கீங்க? கொஞ்சமாச்சும் சிரிச்ச மாதிரி வைங்க. வெல்கம் பண்ணும்போது இப்படி மூஞ்ச வச்சுக்கிட்டு இருந்தா வர்றவங்க அப்படியே ஓடிட மாட்டாங்க. என்ன, அப்படியெல்லாம் போவாங்களா என்ன? ஆமா, பின்ன உங்க மூஞ்சி இப்படி வச்சிருந்தா அப்படியே ஓடிடுவாங்க வர்றவங்க எல்லாம். ரொம்ப சந்தோஷமா வெல்கம் பண்ணணும், புரியுதா என்றதும் தன்னுடைய முகத்தை மாற்றுவதற்கு முயற்சி செய்ய, நேற்று இரவு நடந்த சம்பவம் அவன் மனக்குள் முன்பு நின்றது. அதில் பிரியங்காவை பார்த்தவன், பிரியங்கா, நம்ம வேணா ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரலாமா? எதுக்கு ஹரி? இதுக்கு ஏதோ ஒரு இன்ஜெக்ஷன் இருக்குதாமே, அது போட்டா பேபி ஃபார்ம் ஆகாதான், சோ நம்ம போய் என்று சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுதே அனல் கக்கும் விழிகளை வைத்து அவனை முறித்துக் கொண்டிருந்ததில் அந்த பார்வையிலேயே பஸ்பமாகி விடுவது போல அவன் உடம்பெல்லாம் பற்றி எரிந்தது. பயத்தில் அடங்கியவன், சரி சரி, நீ தயவு செஞ்சு முறைக்காதம்மா தாயே, நீ முறைச்சாலே எனக்கு பயமா இருக்குது. ஏதோ அந்த சாமி கோவத்துல சூலாயுதத்தை எடுத்துட்டு வந்து சொருகிற மாதிரியே இருக்குது என்றதும் அவனுடைய அந்த பதிலில் அவளுக்கு சிரிப்பு வந்து விட்டது. அந்நேரம் அவன் கன்னத்தை பிடித்து கில்ல, ஹரி, ஆனாலும் நீங்க ரொம்ப பயந்தாங்குழியா இருக்கீங்க. இவ்வளவு பெரிய ஆம்பளையா வளர்ந்துட்டீங்க, நம்மளுக்கு ஒரு பையன் கூட பிறந்துட்டான், ஆனாலும் ஏன் இப்படி பயந்து நடுங்குறீங்க? இல்லடி, எனக்கு எப்பவுமே உன்னை பத்தின கவலைதான், வேற எதுவுமே இல்ல. எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல, நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்னொரு குழந்தையே வந்தாலும் அதை நான் தாராளமா நல்லபடியா பெத்தெடுப்பேன். நீங்க பயப்படாதீங்க, சரியா? ஐயோ, அப்படியெல்லாம் சொல்லாதடி. டாக்டர் சொன்ன மாதிரி ஒரு வருஷமாவது போகட்டும் தம்பிக்கு, அதுக்கப்புறம் தான் நம்ம இன்னொரு குழந்தைக்கு ட்ரை பண்ணணும். அப்படியா? யாருக்கு தெரியும், இந்த மாசமே கன்ஃபார்ம் ஆனாலோ ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது என்றாள். என்ன என்று நெஞ்சுவலி வராத குறையாக அதிர்ந்தவனை பார்த்தவளுக்கு மீண்டும் மீண்டும் சிரிப்புதான் வந்தது. ஹரி, ரொம்ப பதட்டப்படாதீங்க, வேணும்னா வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் இன்னைக்கு நைட்டு அட்டிங்கொய்யால ஓடிடு, இனி என் பக்கத்துல வந்த அம்புட்டு தாண்டி என்றவன் அந்த இடத்தையே காலி செய்துவிட்டு ஓடிவிட்டான். அவன் பின்னங்கால் பிடரையில் அடிக்க ஓடுவதை பார்த்தவளுக்கு சிரிப்பு தாங்கவே முடியவில்லை. அதே நேரம் கவிதாவோ குழந்தையை அவளது அம்மாவிடம் கொடுத்துவிட்டு வாஷ்ரூம் சென்றவள் மீண்டும் அங்கிருந்து வெளியே வரப்போக, அதற்கு அருகே இருந்த ஒரு அறைக்குள் அவளது கையை பிடித்து பட்டென்று இழுக்கவும், பதட்டத்தில் அவள் கத்தப்போக அவள் வாயில் தன் கையை வைத்து மூடியவன் அந்த கதவை லாக் செய்துவிட்டு, நான் தாண்டி உன் புருஷன், எதுக்கடி இப்படி கத்த பாக்குற? என்ன விஸ்வா, நீங்க தான் என்ன புருஷன்னு சொல்றீங்கல்ல, வான்னு கூட்டா நானே வந்திருக்க போறேன். ஏதோ தீவிரவாதியை யாரோ கடத்திட்டு போற மாதிரி இப்படி பிடிச்சி இருக்கிறீங்க. ஒரு நிமிஷம் உயிரே போயிடுச்சு தெரியுமா? அப்படி யாரையும் என் பொண்டாட்டி மேல கைய வைக்க நான் விட்டுற மாட்டேன். அப்புறம் உன் புருஷன் எதுக்கு தாண்டி இருக்கேன்? அதெல்லாம் எனக்கு தெரியும். இருந்தாலும் திடீர்னு நடக்கிறப்ப இந்த இன்ஸ்டன்ட்ல எனக்கு ஹார்ட் பீட் எல்லாம் தாறுமாறா துடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. என்னோட குட்டி இதயம் வெளியில வந்து குதிச்சிடும் போல இருக்கு என்றதும் அவள் இதயத்தின் அருகே கையை கொண்டு சென்றவன், அப்படியா, எங்க நான் பாக்குறேன் என்று கை வைக்க போக அவன் கையை வெடுக்கென்று தட்டி விட்டவள், ஹலோ சார், என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னு தெரியுதா? என்னடி ஏதோ தாறுமாறா துடிக்குதுன்னு, அது துடிக்குதா இல்லையான்னு செக் பண்றதுக்காக. அது எங்களுக்கு தெரியும், நீங்க செக் பண்ணி ஒன்னும் ஆக போறது இல்ல. இங்க என்ன விசேஷம் நடந்துட்டு இருக்குதுன்னு தெரியுமா? யாருக்கு நடக்குதுன்றதாவது ஞாபகம் இருக்கா? என்ன கவி, எங்க தங்கச்சி அணுவுக்கு வளகாப்பு நடக்க போகுது.
ஆனா நீங்க என்னடான்னா பொண்டாட்டியை இப்படி திடுத்துப்புன்னு ரூமுக்குள்ள இழுத்து போட்டு ரொமான்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களே, இது என்ன நியாயம்? ஏண்டி, என் தங்கச்சிக்கு ஃபங்க்ஷன் நடந்தா நான் ரொமான்ஸ் பண்ணக்கூடாதுன்னு ஏதாவது இருக்குதா என்ன? அதுவும் இல்லாம வந்ததுல இருந்து நானும் பாக்குறேன், என்னை கண்டுக்காம நீ பாட்டு சுத்திட்டு இருக்க. குழந்தையும் அத்தை கிட்ட தூக்கி கொடுத்துட்ட. நீ மட்டும் இந்த மண்டபத்துல ஜாலியா சுத்தி சுத்தி வர. ஆமா, கொஞ்ச நாளா வீட்டுல இருந்து ஒரு மாதிரி மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸா இருந்துச்சு. இப்போ இங்க வெளியில வந்து எல்லாரையும் பார்த்து எல்லார்கிட்டயும் சந்தோஷமா பேசும்போது மைண்டுக்கு கொஞ்சம் பீஸ்ஃபுல்லா இருக்குது. அதனாலதான் நான் பாட்டுக்கு சுத்திக்கிட்டு இருக்கேன். இதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? நீ போறது ஒன்னும் பிரச்சனை இல்ல. எங்க போறதா இருந்தாலும் தயவு செஞ்சு என்னைய இழுத்துக்கிட்டே சுத்து என்றதும் அவளுக்கு சிரிப்பு வந்து விட்டது. என்ன விஸ்வா சொல்றீங்க? ஆமா, என்னை மட்டும் தனியா கழட்டி விட்டுட்டு நீ பாட்டு போற. நீ என் பக்கத்துல இல்லாம எனக்கு ரொம்ப லோன்லியா ஃபீல் ஆகுதுடி. ஆமா, எல்லா ஜென்ஸும் இப்படி பொண்டாட்டி பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்கீங்களே, நீங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து பேசி என்ஜாய் பண்ண மாட்டீங்களா? எங்க இந்த ஆதிய பாக்கலாம்னு தான் ரொம்ப நேரமா சுத்திக்கிட்டு இருக்கேன். அவன் எங்க போனானே தெரியல. அதை ஏன் கேக்குறீங்க? நீங்க எப்படி என் பின்னாடி இப்ப சுத்திக்கிட்டு கிடக்குறீங்களோ அதே மாதிரி அவர் வயசு பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்காரு, குட்டி போட்ட போன மாதிரி. அடப்பாவி, இவன் 2 புள்ளையே பெத்துட்டான். பிள்ளைக்கே 1 வயசு ஆக போகுது. இன்னமும் இவங்களோட ரொமான்ஸ் குறைஞ்ச பாடு இல்ல போலயே. உங்களுக்கு ஏன் வயிற்றுச்சலா இருக்கு? வேணும்னா நீங்களும் ரொமான்ஸ் பண்ணுங்க. ஆமா, அப்படியே உன்னை வச்சுட்டு பண்ணிட்டாலும் ஒரு கைய புடிச்சு இழுத்ததுக்கே யாரோ கடத்திட்டு போற மாதிரி கத்தி ஊற கூட்டு பார்த்த. நல்ல வேலை உன் வாயை மட்டும் நான் பொத்தலன்னா என் மான மரியாதையெல்லாம் காத்துல பறந்துருக்கும். என்ன விஸ்வா, சும்மா இதையே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? உங்களை திடீர்னு யாராவது இப்படி கையை பிடிச்சி இழுத்து ரூம்குள்ள போட்டா நீங்க பயப்பட மாட்டீங்களா என்ன? நான் எதுக்கடி பயப்படணும்? நான் ஆம்பளை. இழுத்தது ஒரு பொம்பளையா இருந்தா? ஐயோ, என்னடி இப்படி எல்லாம் சொல்ற? தெரியுது இல்ல, அப்ப அந்த மாதிரி தானே எனக்கும் இருக்கும். இன்னொரு டைம் என்கிட்ட இந்த மாதிரி வேலையெல்லாம் வச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வாழை ஒட்ட நறுக்கிடுவேன் என்றவள் அவன் கையை உதறிவிட்டு வெளியே ஓடிவிட்டாள். பின்பு அந்த அறைக்குள் இருந்து வெளியே வந்த விஸ்வா அந்த பக்கமாக வந்து கொண்டிருந்த ஆதியை பார்க்க, ஆதியோ அவனை சந்தேகமாக முறைத்து விட்டு, நீ என்னடா அந்த ரூம்ல இருந்து வர? ஒண்ணு இல்லடா மச்சான், சும்மா. என்னடா, கவிக்கு ஏதாவது துரோகம் பண்றியா? நான் வேணா கவி கூப்பிடட்டுமா? எப்பா சாமி, வேண்டாண்டா. நல்லா இருக்கிற குடும்பத்துல கும்மி அடிச்சிட்டு போயிடாத. என்னடா நீ பதறதெல்லாம் பார்த்தா ரூமுக்குள்ள ஏதோ விஷயம் இருக்கும் போல இருக்கே என்றவன் அந்த அறையின் கதவை திறக்க போக, டேய் மச்சான், கவிதாவை தாண்டா இவ்வளவு நேரம் அந்த ரூமுக்குள்ள பிடிச்சு வச்சிருந்தேன். இப்பதான் என்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகி ஓடி போயிட்டா. ஏன், அவ என்ன பண்ணா? சும்மா கொஞ்சம் ரொமான்ஸ் பண்ணலாம்னு கைய புடிச்சு இழுத்தேன்டா. அதுக்கு யாரோ கடத்திட்டு போற மாதிரி கத்த போயிட்டா. ஒரு நிமிஷம் எனக்கே அள்ளு விட்டுருச்சுன்னா பாத்துக்கோயேன் என்றதும் குபீர் என்று சிரித்தவன், ஏண்டா அவ உன் பொண்டாட்டி தானே, நீ தானே அவ கையை பிடிச்சி இழுத்த. நீ தான் பிடிக்கிறன்னு அவளால உணர முடியலையா? முடியலையே. இதெல்லாம் உங்க காதல்ல முடியுது, எங்க காதல்ல முடியவே மாட்டேங்குது. என்னடா வளர்ற? ஆமா, எத்தனை பேர் இருந்தாலும் வயசுக்கு நீ கைய பிடிச்சினா கரெக்டா தெரிஞ்சிரும். ஆனா என் பொண்டாட்டி பாரு, ஏதோ பக்கத்து வீட்டுக்காரன் புடிச்ச மாதிரி அந்த கத்துறதுக்கு இருந்தா. ஒரு நிமிஷத்துல ஷாக் ஆயிடுச்சு தெரியுமா என்று கூறிவிட்டு அவன் முடித்து கொண்டிருக்க, அப்பொழுதுதான் ஆதிக்கும் அந்த சந்தேகத்தை தீர்த்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் வந்தது. உடனே தன் மனைவியை கண்களாலேயே தேட ஆரம்பிக்க அவனை பார்த்த விஸ்வாவோ, என்னடா ஏன் தங்கச்சியை தேடுறியா? எப்படி மச்சான், எப்படி கரெக்டா சொல்ற? நீதான் எல்லாத்தையும் உடனே டெஸ்ட் பண்ணி பாக்குற ஆளாச்சே. இப்போ வைஷுவை தேடி புடிச்சி நான் சொன்னது உண்மையா இல்லையான்னு செக் பண்ண போற, அப்படித்தானே? ஆமாண்டா, கண்டிப்பா இத நான் பண்ணியே ஆகணும் என்று கூற, உடனே விஸ்வாவோ, வாழ்த்துக்கள் மச்சான், ஹாப்பியா இரு என்று கூறிவிட்டு அங்கிருந்து சென்று விட, அதே நேரம் அந்த மண்டபம் முழுவதும் தன் அவளை தேடி அலைந்து கொண்டிருந்தவன் அணுவின் அறைக்குள் இருந்து வெளியே வந்து வாஷ்ரூம் செல்வதை பார்த்து அவள் எப்பொழுது வெளியே வருவாள் என்று காத்திருந்தான். அதற்கு பக்கத்து அறையின் வாசலில் வந்து நின்று கொண்டு அறையின் லைட்டை ஆஃப் செய்துவிட்டு இருட்டிற்குள் நின்றான். அதே நேரம் வெளியே வந்த வைஷுவின் கையை பிடித்து பட்டென்று உள்ளே இழுக்க, அவள் எதுவும் சொல்லாமல் அமைதியாக இருந்தாள். அந்த அறை இருட்டு அவளுக்கு கொஞ்சம் கூட பயம் கொடுக்கவில்லை. ஏனென்றால் அவளுக்கு தன்னவனின் ஸ்பரிசமும் அவனுடைய வாசமும் நன்றாகவே தெரியும்.
அதில் அவள் அமைதியாக இருக்க மெதுவாக அவள் கழுத்து வளைவில் முகம் புதைத்து முத்தம் கொடுக்க சென்றான். அப்பொழுதும் அவள் அமைதியாகவே இருக்க கோபம் வந்த ஆதி பட்டென்று லைட்டை போட்டுவிட்டு, ஏண்டி என்னடி இப்படி நிக்கிற? கொஞ்சம் கூட உனக்கு பயமே இல்லையா? எவனோ ஒருத்தன் திடீர்னு உன்னை பிடிச்சி ரூம்குள்ள இழுக்கிறான். அந்த ரூம்குள்ள இவ்ளோ இருட்டா இருக்கு, உன்கிட்ட நெருக்கமா வந்து கிஸ் பண்ண பாக்குறான். நீ என்னடானா கொஞ்சம் கூட அசராம அப்படியே இருக்க? ஆதி, அது நீங்க தானே, எனக்கு தெரியாதா? அது எப்படி உனக்கு தெரிஞ்சது? நான் தான் முகத்தை காட்டலையே, இருட்டுல எப்படி என் மூஞ்சி உனக்கு தெரிஞ்சது? என்ன ஆதி, ஸ்பரிசமோ உங்களோட வாசமோ என்னை தவிர வேற யாரால கரெக்டா கண்டுபிடிக்க முடியும் சொல்லுங்க? நீங்க என் கைய பிடிச்ச உடனேவே அது என் புருஷனோட கைன்னு நான் ஈஸியா கண்டுபிடிச்சிட்டேன். அதனாலதான் எந்த பிரச்சனையும் பண்ணாம அமைதியா வந்தேன். அதுக்கப்புறம் என் புருஷனே என்கிட்ட உரிமையா வந்து க்ளோஸா இருக்கிறதுக்கு நினைக்கும் பொழுது நான் எப்படி எட்ட போக முடியும்? அது பொண்டாட்டியா என்னோட கடமை இல்லையா? அதான் நான் உங்களுக்கு கோஆபரேட் பண்ணேன். அடி பாவி, கடைசியில விஸ்வா சொன்ன மாதிரிதான் நடந்துருச்சுல்ல என்றதும், என்ன விஸ்வான என்ன சொன்னாரு என்று கேட்க அவன் நடந்தது அனைத்தையும் கூற அவளுக்கு சிரிப்பு வந்து விட்டது. ஆதி, அப்போ என்ன டெஸ்டிங் பண்றதுக்காக தான் இப்படி இழுத்துட்டு வந்து நிக்க வச்சிருக்கீங்களா? ஆமாண்டி, ஆனாலும் அவன் சொன்ன மாதிரி தானே நடந்துச்சு. நீ கரெக்டா கண்டுபிடிச்சிட்ட. எனக்கு நிஜமாலுமே ரொம்ப சந்தோஷமா இருக்குதுடி. நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழற வாழ்க்கை எனக்கு ரொம்பவே திருப்தியா இருக்கு என்று கூறியவனின் கண்கள் எல்லாம் பிரகாசமாக இருக்க பின்பு என்ன நினைத்தானோ, சரி இதுக்குதான் நான் உன்னை பிடிச்சி இழுத்தேன், இப்ப நீ போ என்று அந்த கதவின் லாக்கை திறப்பதற்காக கையை வைக்க அதை தட்டி விட்டு அவன் முன்னால் வந்து நெருக்கமாக நின்ற வைஷு அவனுடைய 2 பக்க காலரையும் தன் கைகளால் இறுக்கி பிடித்து தன் முகத்தருகே அவனை இழுத்தவள், என்ன பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? நீங்க வான்னா வரணும், போனா போகணுமா? என்னடி பேச்செல்லாம் ஒரு மார்க்கமா இருக்குது? இங்க விசேஷம் நடந்துட்டு இருக்குது, ஞாபகம் இருக்குது இல்ல? எனக்கு அதெல்லாம் நல்ல ஞாபகம் இருக்குது. நான் பாட்டுக்கு சிவனின்னு தானே இருந்தேன். நீங்க தான் என்ன கூப்பிட்டுட்டு இப்படி சுரண்டி விட்டுட்டீங்க. இப்போ ஒண்ணுமே இல்ல போன்னு சொன்னா நான் எப்படி போவேன்? என்னோட குட்டி இதயம் ஹர்ட் ஆகுதில்ல என்றதும் அவள் உதட்டோரம் வந்த புன்னகையில் தன் மீசையை மெதுவாக முறுக்கி விட்டவன், என்னடி இப்பவே நம்ம 2 பேரும் சேர்ந்து ரொமான்ஸ் பண்ணலாமா? நான் ரெடிதான், நீங்க ரெடியா என்றதும் வாயில் கையை வைத்தவன், அடி பாவி எப்படி இறங்கிட்ட நீ? ஆமா, உங்ககிட்ட இருந்து எப்படியாவது ஒரு வாட்டி தான் இந்த ரொமான்ஸ் எல்லாம் கிடைக்கும். அதையும் மிஸ் பண்றதுக்கு நான் என்ன முட்டாளா என்ற மனைவியை காதலோடு பார்த்தவன் அவள் முகத்தருகே நெருங்கி அவளின் முகத்தை தன் 2 கைகளிலும் ஏந்தி கொண்டு, உன்ன மாதிரி ஒரு பொண்டாட்டி கிடைக்க நான் ரொம்பவே கொடுத்து வச்சிருக்கணும்டி. என்னவோ தெரியல, அந்த ஸ்பார்க்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி உன்னை பார்த்த உடனேவே பக்குன்னு பத்திக்கிச்சு. அதான் அடுத்த நாளே கல்யாணம் நின்னதை எனக்கு சாதகமா பயன்படுத்தி உன்னையே கல்யாணம் பண்ணிட்டேன். ஆனா அன்னையில இருந்து இன்னைய வரைக்கும் ஒரு நாள் கூட, ஒரு நிமிஷம் கூட இவளை ஏண்டா கல்யாணம் பண்ணோம்னு நான் ஃபீல் பண்ணதே கிடையாது. ஏன்னா அந்த அளவுக்கு நீ என்ன ஃபுல்ஃபில்லா வச்சுக்கிற. எனக்கு அது ரொம்ப ஹாப்பியா இருக்குதுடி. உனக்காக தான் நான் இத்தனை வருஷம் காத்துட்டு இருந்தேன்னு நினைக்கிறேன் என்று அவன் காதல் முழுவதையும் திரட்டி கண்களில் வைத்துக் கொண்டு பேசிய கணவனை பார்த்தவளுக்கும் காதல் பீரிட்டு கொண்டு வந்தது. பட்டென்று வேகமாக அணைத்து கொண்டவள், ஐ லவ் யூ ஆதி, ஐ லவ் யூ சோ மச். நீங்க என் லைஃப்ல வரலனா என் லைஃப் எப்படி இருந்திருக்கும்னே என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. உங்களை மாதிரி ஒரு புருஷன் கிடைக்கதான் எல்லா பொண்ணும் தவம் இருப்பாங்க. ஆனா எதுவுமே கேட்காம எனக்கு கிடைச்ச வரோம் நீங்க. அப்படி இருக்கும் பொழுது உங்களை சந்தோஷமா பாத்துக்க வேண்டியது என்னோட பொறுப்பு தான் என்று கூற மீண்டும் அவள் முகத்தை தன் கைகளில் ஏந்தியவன் மென்மையாக அவள் இதழ்களை தீண்டினான். அவன் இதழ் தீண்டுதலில் அவள் உடலில் உள்ள மயிர்கால்கள் எல்லாம் கொத்திட்டு இருக்க அவன் சட்டை காலரை இறுக்கமாக பிடித்து இன்னும் தன் அருகே இழுத்து பிடித்தாள். அதற்கு பிறகு அவனோ அவள் இதழில் இருந்த சத்துக்கள் அனைத்தையும் மொத்தமாக உறிஞ்செடுத்து கொண்டவன் பிறகுதான் அவளை விட்டு பிரிந்தான். அதே நேரம் லிப்ஸ்டிக் போடாத அவளது இதழ் அந்த முத்தத்தினால் சிவப்பு நிறத்தில் செர்ரி பழம் போல சிவந்திருந்தது. மெதுவாக அவள் இதழை வருடிக்கொண்டே, ஹதி, லிப்ஸ்ல ஏதாவது பெருசா டிஃபரெண்ட் தெரியுதா? வீங்கி போச்சா? இல்லடி, அப்படியெல்லாம் நான் பண்ணுவேனா? ஆனா அப்படியே லிப்ஸ்டிக் போட்ட மாதிரியே ரெட் டிஷ்ஷா இருக்குது. இந்த செர்ரி பழத்தை அப்படியே கடிச்சு சாப்பிடணும் போல ஆசையா இருக்குது. ஐயோ அப்பா சாமி, அப்படி எதுவும் பண்ணி வச்சிடாதீங்க.
அப்புறம் நான் ஃபங்க்ஷன் முடிகிற வரைக்கும் மூஞ்சில மாஸ்க் போட்டுக்கிட்டு தான் தெரியணும் என்றவள் அவனை தள்ளிவிட்டு வேகமாக செல்ல பார்க்க மீண்டும் அவள் கையை பிடித்து இழுத்தவன், எப்படி இருந்தாலும் இன்னும் கொஞ்ச நேரம்தான், ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் வீட்டுக்கு தானே வந்தாகணும், இன்னைக்கு உனக்கு சிவராத்திரி இருக்குதுடி. ஓகே பாஸ், ஐ எம் வெயிட்டிங் என்று கூறிவிட்டு குழந்தையை போல துள்ளி கொண்டு ஓடியவளை பார்த்தவனுக்கு சிரிப்பு தான் வந்தது. 2 குழந்தைக்கு அம்மா மாதிரியா ஓடுறா, ஏதோ இப்பதான் 18 வயசு ஆன மாதிரி துள்ளி குதிச்சுட்டு ஓடுறா. இருந்தாலும் இவளோட இந்த துள்ளல் தான் என்ன ரொம்ப அட்ராக்ட் பண்ணுது என்று கூறியவன் அங்கிருந்த கண்ணாடியில் சென்று தன்னுடைய முகத்தை பார்த்துவிட்டு அவன் உதட்டில் இருந்த ஈரத்தை தன் விரல் கொண்டு தடவியவன் சற்று நேரத்திற்கு முன்பு தன் மனைவிக்கு கொடுத்த அந்த இதழ் முத்தத்தை நினைத்து முகம் சிவந்தபடியே வெளியே வந்தான். அதற்குள் அணுவிற்கு அலங்காரம் எல்லாம் முடிந்து தயாராக இருக்க அந்த அறைக்கு வந்த கண்மணி, கௌதமி, மாலதி மூவரும் அணுவின் அழகை கண்டு ஒரு நிமிடம் மெய்மறந்து போய் நின்றனர். அப்பொழுது கண்மணியும், அணுகுட்டி பாக்குறதுக்கு அழகா இருக்கடா, ஏன் கண்ணே பற்றும் போல இருக்கு என்று அவர் கண்ணில் இருந்த மையை எடுத்து அவள் காதோரமாக வைத்து விட்டு, உனக்கு யாரோட திருஷ்டியும் படக்கூடாது என்று கூற, தேங்க்ஸ் பெரியம்மா. அனு, நிஜமாலுமே இன்னைக்கு நீ ரொம்ப அழகா இருக்கடா, என் மருமகளோட அழக பார்த்து இன்னைக்கு எல்லாரும் பொறாமப்பட போறாங்க என்று கூறிவிட்டு பிறகு அவள் கையை பிடித்தவர், சரி வா போலாம், டைம் ஆச்சு என்று அழைத்து கொண்டு வெளியே வர அவர்களுக்கு முன்னால் வந்து நின்ற வைஷு, அத்த என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? என்னாச்சு வைஷு, இந்த வளகாப்பு என்னோட முறை தானே செய்யணும், எதுக்கு அவளை நீங்க கூட்டிட்டு வரீங்க? அம்மா தாயே, கொஞ்ச நேரமாவே உன்னை ஆளை காணோம், எங்க போனேன்னு தெரியல, அதான் நாங்க கூப்பிடுறதுக்காக வந்தோம். ஸ்டேஜுக்கு கூட்டிட்டு போயிட்டு உன்னை கூப்பிடலாம்னு பார்த்தா கரெக்டா வந்து நின்னுட்ட பாத்தியா என்று கண்மணி கேட்கவும், அங்கதான் இந்த வைஷு நிக்கிறா, டைமுக்கு உங்களுக்கு தேவைப்படும் போது கரெக்டா வந்துட்டேன் பாத்தீங்களா, சரி சரி எல்லாரும் எட்ட போங்க என்றவள் அணுவின் கையை பிடித்து, அனு நான் தான் உன்னை கூட்டிட்டு போவேன், புரியுதா? ஓகே அண்ணி, நானும் உங்களை தான் காணோமின்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன். சரி வா, இன்னைக்கு நீ எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா, கார்த்தி உன்னை பார்த்து பிளாட்டாக போறான் என்று அவளை கிண்டல் செய்து கொண்டே ஸ்டேஜிற்கு அழைத்து வந்து அங்கிருந்த சேரில் அமர வைத்தாள். அதே நேரம் ஆதி கார்த்தியை அழைத்து கொண்டு வந்து அணுவின் அருகே அமர வைக்க இருவரும் வந்திருந்தவர்களுக்கு வணக்கம் சொல்லிக் கொண்டு மெதுவாக அந்த சேரில் அமர்ந்து ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து புன்னகைத்துக் கொண்டனர். பிறகு மாமியார் முறைக்கான காப்பை கையில் போட்டுவிட்டு மாலதி நகர, அதற்கு பிறகு வைஷுவோ அவளது முறையினை தொடங்கினாள்.